கேரக்டர் பேர் வந்து கெவின். ஸோ அந்த கெவின்னு சொன்னால் அவருக்கு வந்து இட் வாஸ் நாட் இனஃப். கெவின் லைக் அந்த வெள்ளைக்காரங்க பேசுகிற மாதிரி. ஓகே, பட் நார்மலி அந்த விஷயம் எல்லாம் டப்பிங்கில் தான் வந்து கரெக்ஷன் பார்ப்பாங்க. ஸோ அவர் கூட உட்காந்து இன்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை அந்த டைமில். ஓகேங்களா, விக்ரம் படத்துலேருந்து கால் பண்ணுறோம், உங்கள் சைஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. ஸோ ஐ டோன்ட் நோ, பட் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் நிறைய டைம்ஸ் வந்து ஒரு ரோலுக்காக கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். அப்புறம் சடனாக யாருமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஃபைனலி யூ ஃபைண்ட் அவுட் தே ஃபினிஷ் த ஃபிலிம் வித் சம்படி எல்ஸ். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் வந்து திங்ஸ் ஹேப்பன். உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து சாரி கட்டுற ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லை இந்த சாரி கட்டுற ரோல் இல்லை, நீங்கள் உங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் அனுப்புங்க. உங்கள் பேண்ட் சைஸ் வேணும், உங்கள் ஷர்ட் சைஸ் வேணும்னு கேட்டாங்க. அவங்க நீங்கள் யாருங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க, ஏன் என்னோடய பேண்ட் சைஸ் ஷர்ட் சைஸ் வேணும்? போர்க்களத்தில் வீரர்கள் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர். வணக்கம் மக்கள், this is விஜய் பிரானேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என் கூட இருக்கிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி ராஜ்குமார் மேம் தான் இருக்காங்க. இவங்க நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். கவன்லேயே இருக்கட்டும், சார்பட்டாலே இருக்கட்டும், அவங்க பண்ணுற கேரக்டர் அவ்வளோ அழகாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அவங்க தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ மேம். ஹாய் பிரானேஷ் அண்ட் வார்ம் வெல்கம் டு குமுதம் வியூவர்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லோரும் மீட் பண்ணதுக்கு. எப்படி இருக்கீங்க மேம்? வெரி ஹாப்பி, வெரி குட், தேங்க்யூ. உங்களை சந்திச்சதில் எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப சந்தோஷம் மேம். ஆக்சுவலி என்னோட முதல் கேள்வி என்னன்னா, நீங்கள் டயர் 2ல பெரிய ஆக்டர்ஸாக இப்போ இருக்கிற சிவகார்த்திகேயன் சார் அண்ட் விஜய் சேதுபதி 2 பேர் கூடயுமே நீங்கள் நடிச்சிருக்கீங்க. லைக் 2 பேருமே இப்போ டயர் 2ல ஒரு பெரிய ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்க்குற ஒரு விஷயம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவங்களும் கண்டிப்பாக ஒரு பிகர் ஸ்டாராக வருவாங்க, இப்போ வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒரு விஷயம்? எனக்கு ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் ஆன விஷயம் பார்த்தீங்கன்னா வித் சிவகார்த்திகேயன் சார். ஐம் டாக்கிங் அபவுட் ஹிம் ஃபர்ஸ்ட் பிகாஸ் அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுறேன். ஸோ சிவகார்த்திகேயன் சார் வந்து ஹீஸ் ஸோ ஹம்பிள் அண்ட் ஹியூமிலிட்டி. அது வந்து அது மெயின்டைன் பண்ணுறது when you reach great heights is a big thing. Because வந்து I mean I was a new actor. And நான் வந்து அது வரைக்கும் எங்கேயும் யாருக்கும் என்ன தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவரோட படத்தில், ஆனாலும் என் கூட எவ்வளோ பவ்யமாக ஒரு ஸ்வீட்டாக லைக் ஒரு மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டாரு. ஸோ he was amazing and that is his success. அவரோட பர்சனாலிட்டி அப்படி இருக்கிறதுனால he will definitely reach great heights. Secondly about விஜய் சேதுபதி சார், ரொம்ப டீப் ஆழ மனசு, great creative mind. He this and I've said this before also, ஒரு போர்ட் ரூம் சீன் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் அங்கே 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, திஸ் ஆண்டி இஸ் புல்லிங் மீன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த கேமராவை மூவ் பண்ணுற டைமில் அந்த கேப்பில் எல்லோரும் வந்துட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நோண்டிட்டு இருப்போம். 15 minutes ஆகும் அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு. ஸோ அந்த ஒரு நோட் பேட் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக எந்த மீட்டிங் போனாலும் ஒரு பென்னு ஒரு நோட் பேட் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் எல்லாம் அதில் ஏதோ கிறுக்கிட்டு இருப்போம். பிகாஸ் யூ ஆர் ட்ரைங் டு கில் டைம். ஆனால் ஐ லுக்ட் அரவுண்ட் டு ஹிஸ் புக் and he had actually ஒரு பெரிய drawing-ஏ பண்ணியிருந்தாரு. and I was like wow, என்னது சார், what have you done ன்னு சொன்னா he gave me a whole story. ஓகே, அந்த drawing பற்றி ஒரு கதையே வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ கேன் யூ இமேஜின் எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட். தட் அந்த டைம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ட்ராயிங் செஞ்சுட்டு he actually I don't know அவர் வந்து இது ஞாபகம் வச்சுருப்பாரா இல்லையான்னு தெரியல. பட் இது வந்து எனக்கு ரொம்ப டீப்பாக அவரை பற்றி ஒரு டீப்பான ஒரு விஷயம். சூப்பர் மேம். அண்ட் வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப மேம் பேர் சொன்னோடனே டக்குன்னு எல்லாரும் யோசிக்கிறது வந்துட்டு சார்பட்டால் அவங்களோட ரோல் தான். ஸோ ரஞ்சித் சார் வந்து எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. ரஞ்சித் சார் ஆன் செட்ஸ் எப்படி, அந்த செட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஆன் செட்ஸ் அவர் எப்படி? கண்டினியூஸ்லி வாட்சிங் அந்த மானிட்டர், கிவிங் டைரெக்ஷன்ஸ் ஆன் த சீன் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் த ஒர்க். இதுதான் மெயினாக நடந்தது. ஸோ அவர் கூட உட்காந்து இன்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை அந்த டைமில். ஓகேங்களா? அண்ட் I'll tell you one more thing. பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து என்னோட டைலாக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் பேஸ்டாக தான் இருந்தது. அண்ட் என்னோட டேடி கேரக்டர் ஜான் விஜயோட ஆக்சுவல் பேர் வந்து கெவின். அந்த கேரக்டர் பேர் வந்து கெவின். ஸோ அந்த கெவின்னு சொன்னால் அவருக்கு வந்து இட் வாஸ் நாட் இனஃப். கெவின்
லைக் அந்த வெள்ளைக்காரங்க பேசுகிற மாதிரி. ஓகே, பட் நார்மலி அந்த விஷயம் எல்லாம் டப்பிங்கில் தான் வந்து கரெக்ஷன் பார்ப்பாங்க. ஓகே, லிப்ஸிங்க் இருந்தாலே போகிறோம். பட் அங்கே வந்து அந்த செட்லேயே வந்துட்டு நம்ம பேசும்போது அந்த மாதிரி தான் பேசணும், அந்த ஆக்சென்ட்டோட தான் பேசணும்னு அவர் விரும்பினார். ஸோ அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டிக் பார்த்தாரு. சூப்பர் மேம். அடுத்து உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கள். ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் கம்மிங் அப். ஆர்ஜே பாலாஜி சார் கூட ஒரு படம் முடிச்சிருக்கேன். இவன் போர்ஷன்ஸ், ஐ மீன் என்னோட ஆக்டிங் போர்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. ஃபில்மிங் கூட முடிஞ்சிருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ இட்ஸ் a serious film, it is not a comedy film. Okay, RJ Balaji. Yeah, he's doing a serious with Aishwarya Rajesh. RJ Balaji, Aishwarya Rajesh. Yeah, இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார் பண்ணுற ஒரு படம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இட்ஸ் a very strong theme, ரொம்ப ரெலவெண்ட்டான தீம் ஃபார் அவர் சொசைட்டி. அண்ட் இந்த ஃபில்ம் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன், பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் இருக்குது. ஸோ ஐம் வெயிட்டிங் டு see this film on screen. ஸோ மேம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது மேம். ஒருவேளை வந்துட்டு இப்போ விக்ரமில் அந்த பாஸ் போர்ஷன்ஸில் ஒருவேளை எழுதியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதாவது வேறு ஏதாவது ரோல் சூஸ் பண்ணியிருப்பீங்களா? இப்போ நான் சொல்லவே வேண்டாம். ஐ திங்க் anybody will guess. I would have loved to be Agent Tina. Really awesome இருந்துச்சு அந்த ரோல். Actually உங்களுக்கு I have to tell you the story about this Vikram thing. You know what happened? என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கால் வந்தது ஃப்ரம் த ஆஃபீஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து கால் பண்ணல, காஸ்டியூம் டீம்லேருந்து கால் பண்ணாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. யாரோ ஃபேக் பண்ணுறாங்க, ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டேன். பிகாஸ் அவங்க கால் பண்ணிவிட்டு மேடம் உங்கள் பேண்ட் சைஸ் வேணும், உங்கள் ஷர்ட் சைஸ் வேணும்னு கேட்டாங்க. I was like, நீங்கள் யாருங்க, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க, ஏன் என்னோடய பேண்ட் சைஸ் ஷர்ட் சைஸ் வேணும்? இல்லை விக்ரம் படத்துலேருந்து கால் பண்ணுறோம், உங்கள் சைஸ் வாங்க சொல்லியிருக்காங்க எனக்கு. ஸோ தென் I was like, என்ன சார் இன்னும் ப்ரொடக்ஷனே பேசல, நீங்கள் கால் பண்ணுறீங்க? ஓ இன்னும் உங்களை பேசலையா? இல்லை அவங்க கால் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, பட் ப்ரொடக்ஷன்லேருந்து கால் வரும். ஆனாலும் நான் கொஞ்சம் டவுட்டில் தான் இருந்தேன். சரி ஃபஸ்ட்டு அவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்டுறேன். சரி மேடம் பேச சொல்கிறேன். அப்போ என்னோட பிரெயின் ஐ வாஸ் லைக் திங்கிங், ஓ மை காட், ஷர்ட் பேண்ட் கண்டிப்பாக எனக்கு வந்து மைண்டில் எப்படி தெரியுமா செட் ஆச்சு? இல்லை இந்த மென் இன் பிளாக் மாதிரி ஒரு பிளாக் சூட். It's a spy film. Yeah. So I thought I'll be standing with Kamal sir with one black glasses and one spy look and all. Adama I was என்னென்னமோ எல்லாம் நான் கற்பனை பண்ணேன். Then finally the AD called me and he explained the role. நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை ஒரு டயலாகாவோ ஒரு சாங்காவோ டிஃபைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன டயலாக் ஒரு சாங்காக டிஃபைன் பண்ணுவீங்க? What is that one recently from Vikram? பார்த்துக்கலாம். போர்க்களத்தில் வீரர்கள் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். Awesome boss. Okay, actually thought இந்த டயலாக் வருமோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண, பட் இட் கேம். I'm so happy about it. என்னோட கடைசி கேள்வி, இந்த ரவுண்டோட கடைசி கேள்வி என்னன்னா, சினிமாவில் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறினா இன்னும் சினிமா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம், சினிமாவில் இந்த விஷயம் செஞ்சானா இன்னும் இப்படி பெட்டர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம்? சினிமாவில் கொஞ்சம் எத்திக்ஸ் கொஞ்சம் இன்னும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய டைம்ஸ் வந்து ஒரு ரோலுக்காக கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன், அப்புறம் சடனாக யாருமே வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஃபைனலி யூ ஃபைண்ட் அவுட் தே ஃபினிஷ் த ஃபில்ம் வித் சம்படி எல்ஸ். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் வந்து திங்ஸ் ஹேப்பன். அது எதுக்கு வேணாலும் நடக்கலாம். பட் ஒரு டீசன்சி என்னென்னா அட்லீஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லணும் தட் யூனோ இது வந்து சாரி நாங்கள் வேறு யாரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை லூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பட் சம்டைம்ஸ் வந்து அந்த லூஸில் கூட I've lost to actresses bigger than me, like ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்ட்ரஸஸ். ஸோ அதில் வந்து எனக்கு வருத்தம் இல்லை, எனக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வரும். ஆசம் மேம், ரியலாகவே சூப்பராக இருந்துச்சு. அண்டு அடுத்த என்னோட ரவுண்ட் என்னன்னா டேரக்டர்ஸ் ரவுண்ட். ஒரு விஷயம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர்கிட்ட பார்த்த விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் பாலச்சந்தர் சார். ஓகே, அதாவது அவர் செட்ஸ்லேயோ இல்லை நீங்கள் பார்க்கும்போதோ நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் டக்குன்னு பார்க்கும்போது வாட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க எல்லா டேரக்டர்ஸும். பாலச்சந்தர் சார்கிட்ட நீங்கள் வியந்த ஒரு விஷயம்? பாலச்சந்தர் சார் வந்துட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப க்ரியேட்டிவான ரெவல்யூஷனரியான டைரக்டர். அந்த சின்ன திரையில் எனக்கு வந்து கேரக்டர் எழுதுனதே அவர் வந்து ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் கலந்து பேசுகிற ஒரு கேரக்டர். ஸோ அதில் ஹிந்தி டைலாக்ஸ் கூட இருந்தது. அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை தமிழ் சினிமாவில். அவர் கவலைப்பட மாட்டார், வாட் வில் த இண்டஸ்ட்ரி திங்க், இது அக்செப்ட் ஆகுமா ஆகாதா அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டார். ரொம்ப போல்டான ஒரு டைரக்டர். அது ரொம்ப அதுதான் வியந்த ஒரு விஷயம். தட்ஸ் வை ஹி இஸ்
கே பாலச்சந்தர் அண்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் இப்போ விக்ரம் வேற வந்துச்சு. ஸோ நீங்கள் அவரை பார்த்து செட்ஸில் வியந்த ஒரு விஷயம் எனக்கு என்ன நம்ப முடியலன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறாங்க. நான் எடுக்க வேண்டிய சீன் வந்துட்டு ஒரு ஃபுல் டே எடுக்க வேண்டிய சீன். ஓகே, ஆக்சுவலி 3 டேஸ்க்கு வந்துட்டு என்னோடய கால் ஷீட் வாங்கியிருந்தாங்க. 3 டேஸ்க்கு வந்துட்டு நான் டேட்ஸ் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் டே ஹாஃப் டேயில் முடிச்சிட்டாங்க. எனக்கே சர்ப்ரைஸ்டாக இருந்தது, எப்படி இவ்வளோ இது வந்து இந்த சீனை வந்து ஃபஸ்ட்டு இப்படி எடுப்பாங்க, அப்படி அடிப்பாங்க, 2 மானிட்டர்ஸ் பார்ப்பாங்க, திஸ் ஒர்க்ஸ் தட் ஒர்க்ஸ் கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. நார்மலி நிறைய டைம் போகும். ஸோ ஃபுல் டே கண்டிப்பாக ஒர்க் இருக்கும். ஆனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்தாங்க, என்னால் நம்பவே முடியல. பட் தி ஆர் வெரி குட், தே டோன்ட் வேஸ்ட் டைம். தட் டீம் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. ஸோ ஐ டோன்ட் நோ, பட் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ clarity about what they want and so quickly taking everything. It was amazing. வாவ், கேட்கும்போது நான் யோசிச்சு பார்க்குறேன் பட் எவ்வளோ ஸ்பீடாக அந்த சீக்வன்ஸ் போயிருக்குன்னு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் சார் அச்சவன் மேடம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவரோட செட்ஸில் பார்த்து அவரை பார்த்து எந்த ஒரு விஷயம்? ஐயோ, ஜிவிஎம் சார் இஸ் அன் அமேசிங் டைரக்டர். வை ஐ லைக் ஹிம் ஸோ மச் நோ, இஸ் அ ஆர்டிஸ்டோட டைரக்டர். ஓகே, அதுனா ஒரு ஆக்டர் வந்துட்டு தி வில் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். சரிங்களா, இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணுங்க, இன்னும் வெரி குட்ன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ நம்ம வந்து அவ்வளோ அந்த ஜோஷில் வந்து அப்படியே நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துடுவோம். ஸோ அவர் வந்து எனக்கு அவர் கூட ஒர்க் அந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவரோட இன்டராக்ஷன் வித் த ஆக்டர்ஸ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு சக்ஸஸ் பார்ட்டி கூட போனோம். அதுக்கப்புறம் அந்த அச்சம் என்பது மடமையடார், அவர் எல்லாருக்கூட ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஸ்வீட்டாக பழகினார். ரொம்ப நைஸ் பர்சன். லாஸ்ட் ரவுண்ட் மேம், இதான் இது ஒரு லாஸ்ட் ரவுண்ட், கேரக்டர் ரவுண்ட். இந்த ரவுண்ட் பேர் நீங்கள் ஒரு படத்தில் நீங்கள் பண்ண ஒரு படத்தோட பற்றி சொல்லுவேன். அதில் எப்படி உள்ளே வந்தீங்க, மறக்க முடியாத மூமெண்ட், அதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற டைலாக், ஒரு சின்ன டைலாக், ஏதாவது ஒரு டைலாக் நீங்கள் பேசினே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைலாக் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு ஞாபகம் இருக்கிற ஒரு டைலாக் தான் இந்த ரவுண்டோட இது. ஸோ ஃபர்ஸ்ட் கவன் உள்ளே வந்தது மறக்க முடியாத செட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சின்ன டைலாக், அதில் வந்து ஒரு டைலாக். திலக், நான் சொல்கிறது மட்டும்தான் பேசணும், ட்ராக் மாறவே மாறாட, உன்னை காலி பண்ணிடுவேன் நான். நைஸ் மேம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக, எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் சார்பட்டா பரம்பரை, அது உள்ளே வந்தது மறக்க முடியாத செட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏதாவது ஒரு. ஐயோ, தட் வாஸ் my biggest luck story only, I have to say. நான் வந்து சார்பேட்டா பரம்பரை வந்து ஐ வாஸ் நாட் த ஒரிஜினல் மிஸ்ஸியம்மா. ஒரிஜினலாக வேறு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த படத்துக்கு, என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஆர்டிஸ்டால் அவங்க திரும்ப வந்துட்டு ஷூட் பண்ண முடியல. ஸோ அர்ஜெண்ட்டாக வந்து வேறு ஆர்டிஸ்ட், ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டிஸ்டாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டீம். அந்த டைமில் எனக்கு வந்து கால் வந்தது ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் K9 Productions. And they said, ma'am, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டேட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கா? I said, after lockdown கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கேன், whenever you want you can call. And they said, okay ma'am, பாரஞ்சித் சாரோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் வரணும், அவங்க ஏடிஸ் பேசுவாங்க, உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து சாரி கட்டுற ஃபோட்டோஸ் எல்லாம் இல்லை இந்த சாரி கட்டுற ரோல் இல்லை, நீங்கள் உங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஃபோட்டோஸ் அனுப்புங்க. ஸோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸா, என்னது இது, பாரஞ்சித் சாரில் இந்த மாதிரி வரவே வராதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இருக்கிற 1 or 2 பிக்சர்ஸ், ஃபார்மல் பிக்சர்ஸ் எல்லாம், இன்ஃபார்மல் பிக்சர்ஸ், ஜீன்ஸு ட்ரெஸ்ஸில் இருக்கிறதெல்லாம் அமிச்சேன். என்னை பார்த்ததும் ஓகே, இவங்க உடனே ஆடிஷன் பண்ணிடுங்கன்னு சொன்னார். ஸோ ஆடிஷன்லேயே வந்துட்டு பார்த்த சீன் வந்து பாக்யம் வந்துட்டு ஆர்யாவை போட்டு அடிக்கிற சீன். அதை வந்து நான் எப்படியாவது தடுத்தி அவங்கள வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, கன்வின்ஸ் பண்ணுறேன் ஃபைட் பண்ணாதீங்கன்னு. அட் த சேம் டைம் எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் எப்படி நான் பண்ணுவேன். ஸோ அதை வந்து எனாக்ட் பண்ணி காட்டினேன். அண்ட் ரஞ்சித் சார் அந்த சீன் பார்த்து ஓகே, எங்களால் பண்ண முடியும், உங்களை வந்து பேசி முடிச்சு லெட்டர் டு கம் டு தி செட்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதில் ஏதாவது மறக்க முடியாத டைலாக் இருக்கா? அதான் அந்த ஃப்ரோசன் ஃப்ராக், கெவின் யூ ஃப்ரோசன் ஃப்ராக், அந்த டைலாக். நைஸ் மேம், எல்லாமே ரொம்ப சந்தோஷம் மேம் உங்களை சந்திச்சதில். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, உங்களோட ஸ்டோரிஸ் வந்து. அண்ட் வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வேறு நிறையா வந்து, அண்ட் அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்ட்ரஸாகவும் ஒரு நிறைய வெர்சடைல் பண்ணுற ஒரு ஆக்ட்ரஸாகவும் வரணும்னு குமுதம் சார்பாகவும் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் பிரானேஷ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் குமுதம் வியூவர்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க கூட என்னோட லைஃப் பத்தி ஷேர் பண்ணது. தேங்க்யூ. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரீஸ், ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்
சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.